ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி தே பூரிதா ஜனாः. எல்லாருக்கும் இனிமையான குளுமையான மாலை வணக்கம். 2-3 நாளாக மத்தியானம் கொஞ்சம் மழை வருது. உங்களுடைய பிரார்த்தனை என்னமோ அப்பப்போ இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்க. மழைக்காக மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரமே எலெக்ஷன் வரப்போகுது, நல்ல தலைவர்கள் வரணும், அதுக்கும் பிரார்த்தனை பண்ணுங்க. நாடு நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும். ஸோ ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகள் பார்த்துட்ருக்கோம். ஒரு அறிஞர் சொல்லுவார், அவர் present life is the child of our past and the mother of our future. இந்த நிகழ்கால வாழ்க்கை கடந்த கால வாழ்க்கையினுடைய குழந்தை, எதிர்கால வாழ்க்கைக்கு அம்மா அப்படின்னு. அறிஞர்கள் மகான்கள் எல்லாருமே இந்த ஒரு பாயிண்ட்டை அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன? வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, யூட்டிலைஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இது ராமகிருஷ்ணன் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி பாயிண்ட்டை தான் போன வகுப்பில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். வித்யாசாகரை சந்திக்க போயிருக்கிறார். அவங்க வீட்டில் பலவிதமான டிஸ்கிரிப்ஷன்ஸ் மகேந்திரநாத் கொடுத்தார். உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கினாங்க. அப்போது 17 வயசுள்ள ஒரு இளைஞன் வித்யாசாகர்கிட்ட உதவி கேட்டுட்டு வந்திருந்தான் அப்படின்னு மகேந்திரநாத் எழுதினார். அந்த பையனை பார்த்த உடனேயே ராமகிருஷ்ணர் அவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். ராமகிருஷ்ணர் ஜொலிக்கும் நெருப்பு மாதிரி. அவரை எந்த விதமான மாயம் ஒன்றும் பண்ணார். பட் இருந்தாலும் தள்ளி உட்கார்ந்தார். ஏன்னாக்கா அவர்கிட்டேருந்து நாம் கற்றுக்கணும். சமுதாயத்தில் கூட எல்லா விதமான மக்கள் இருக்காங்க, ஆனால் நாம் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சிஷ்யன் ஒரு ஆசிரமத்தில் வர்றவங்க போகிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ரீயாக பழகுவான். குரு அதை பார்த்துட்டு, நீ என்ன ஒரு டிசிப்ளின் இல்லாமல் கண்ட்ரோல் இல்லாமல் எல்லார் கூடவும் பழகிட்டுருக்க, இது சரி இல்லையே, பர்டிகுலர்லி பிகினிங் ஸ்டேஜில் அப்படின்னார். அந்த பையன் சொன்ன குருவுக்கு, நாமெல்லாம் அவங்களோட பழகுனா தானே அவங்கள திருத்த முடியும், அவங்கள சரியான பாதைக்கு கொண்டு வர முடியும், அதுக்காக தான் குருவே அப்படின்னார். சரிங்க வா அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பாத்திரம், அதில் 10 லிட்டர் பாலை ஊற்ற சொன்னார். ஊற்றியாச்சு. 1 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றினார். தண்ணி என்ன ஆகும்? பாலாயிடும். தண்ணிக்கும் பாலோட ரேட்டு. இன்னொரு பாத்திரத்தில் 10 லிட்டர் தண்ணி, 1 கிளாஸ் பால் அதில் ஊற்றினார். இப்போ அது என்ன ஆகும்? நெய்தர் பால் நார் தண்ணி. அந்த மாதிரி உனக்கு சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் வர்ற வரைக்கும் நீ உன்னுடைய பேசிக் டிசிப்ளின்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போவே மிங்கிள் பண்ணால் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஓ மேலே வந்ததுனாக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் அப்படின்னு ஒரு கதை. வேடிக்கையாக ஒரு இங்கிலீஷ் மேகசினில் ஒரு கதை. ஒருத்தன் ஒரு குதிரை வச்சுருந்தான், அதுக்கு உடம்பு சரியில்லை. அந்த வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் சொன்னதுக்கு அவர் ஏதோ ஒரு பெரிய டேப்லெட் ஒன்று கொடுத்துட்டார். இதை எப்படியாவது அந்த குதிரை வாயில் போட்டு தள்ளி விட்டுடுங்கோ, சரியாயிடும் அப்படின்னா. எப்படி தள்ளுறது சார்? ஒரு பைப்பு, பிளாஸ்டிக் பைப்பு, பிவிசி பைப்பு மாதிரி, அதில் மாத்திரையை போட்டு அது வாயில் வச்சு நீங்கள் ஊதுங்கோ, உள்ளே போயிடும். சரி அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். அடுத்த நாள் இவன் முகங்கள்லாம் வீங்கி இருந்தது. என்ன ஆச்சு? இல்லை நான் ஊதுறதுக்கு முன்னாடி குதிரை ஊதிடுச்சு அப்படின்னா.
ஸோ பை ஹெல்பிங் அதர்ஸ் we should not lose our ஐடென்டிட்டி. இது கொஞ்சம் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதாவது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஓவர் எந்தூசியாசம் வந்ததுனாக்கா அது எங்கே கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ சில நபர்கள்கிட்டேருந்து எல்லாருமே பரபிரமம் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி நமக்கு வரல. தகுதி வந்த ராமகிருஷ்ணரே தள்ளி உட்கார்றாருனாக்கா we also have to be careful அப்படின்னு அர்த்தம். சமுதாயத்தில் பழகிறப்போ கொஞ்சம் பார்த்து கரெக்டாக சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கணும். அதனால தான் இங்கிலீஷில் ஒரு பெரியவர் சொல்லுவார், டெல் மீ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ ஷல் டெல் அபவுட் யூ அப்படின்னு. நண்பர்கள் எப்படியோ அதே மாதிரி நம்முடைய மனசும் வேலை செய்யும். அதுதான் இங்கே வந்து ராமகிருஷ்ணர் காட்டுறார். அம்மா கிட்ட, டிவைன் மதர்கிட்ட சொல்கிறார், அம்மா இந்த பையன் மிகுந்த உலகப்பற்று உடையவனாக இருக்கிறான், முகத்தை பார்த்தாலே அப்படி தெரியுது, அவ்வளவு ஆசைகள் படிஞ்சு கிடக்குது ஜென்ம ஜென்மமாக. அவங்ககிட்டேருந்து கேர்ஃபுல்லாக இருங்க. சில பேர்கிட்ட நீங்கள் போய் பேசுனீங்கன்னாக்கா தெளிவாக இருந்தவங்க மனசு கூட கெட்டு போயிடும். ஆமாம், அவன் சொல்கிற மாதிரி இப்போ எனக்கு 63 வயசு ஆகிடுச்சு, சும்மா வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறது, எங்கேயாவது போய் சேரலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசை வரும். போய் சேர்ந்துட்டு நீங்கள் மாட்டிட்டு முழிப்பீங்க. பிஃபோர் தட் கிளியர் திங்கிங் நெசசரி. யார் கூட சேர்றோமோ அந்த மாதிரி திங்கிங் நமக்கும் வரும். அவையாரம்மா பாடுவாங்க, நல்லாரை காண்பதும் நன்றே ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்த ஒரு பாட்டு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, தீயாரை காண்பதும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான். முதல் பாட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஐடியா, பட் ரெண்டுமே நெசசரி. நல்ல சாப்பாட்டை சாப்பிடணும், கெட்ட சாப்பாட்டை விலக்கி வைக்கணும். அந்த மாதிரி ராமகிருஷ்ணன் வந்து தானே விலகி நின்று நமக்கு ஒரு புத்திமதியை சொல்கிறார். அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இவன் உன் அவித்யை உலகை சேர்ந்தவன், அவித்யின் வாரிசு இவன் அப்படின்னு சொல்கிறார் அம்மா கிட்ட. அவித்யா அவ்வளவு திக்காக இருக்குது. ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்கள்கிட்ட கூட அந்த அவித்யா சக்தி நிறைய இருந்ததுனாக்கா அவங்களுடைய பிஹேவியரே ரொம்ப மோசமாக இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையும் தரமில்லாத வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு ராமகிருஷ்ணன் இடத்துல சொல்லுவார். அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறார். சத்துவகுணம் இருந்தாக்கா நமக்கு ஞானத்தின் பக்கம் மனசு திரும்பும். இதுதான் வந்து சைன். சத்துவகுணம் அதிகமாகுதுன்னாக்கா கெட்ட விஷயங்களை வந்து விடணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தன்னால் வரும். சிசி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் வரும். அது சத்துவத்தின் எஃபெக்ட். அதான் இங்கே சொல்கிறேன். அது சொல்லிவிட்டு ஒரு பெரியவர் சொன்னார், பணம் தேவை, பணம் மட்டுமே போதாது. ரங்கநாதன்ஜி மகாராஜ் சொல்லுவார், இட் இஸ் குட் நாட் குட் எனஃப் அப்படின்பார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இட் இஸ் குட் நாட் குட் எனஃப். அந்த மாதிரி பணம் தேவை, அது மட்டுமே போதாது. இதை ராமகிருஷ்ணன் உணர்த்துறார். அதை கேட்டுட்டு மகேந்திரநாத் தன்னுடைய மனசில் வந்ததை எழுதுகிறார். ஏன் இப்படி குருதேவர் பேசுகிறார்? அதுக்கு அவர் மனசுக்குள்ளே பேசிக்கிறார். பிரம்ம வித்தையை அடைவதற்கான துடிப்பு இல்லாத, வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் படிக்கின்ற ஒருவனது வாழ்க்கை வீண்தான். இதைத்தான் நீங்கள் குருதேவர் குறிப்பிடுகிறாரோ அப்படின்னு நம்மளே கேட்குறார். உண்மையை தெரிஞ்சிக்காமல் வெறுமனே நிறைய பணம் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஒரு சாது ஒருத்தர் ஒரு பண்ணையார் வீட்டுக்கு போனார். அந்த பண்ணையார் நல்ல மனுஷன், சாதுக்களெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி வீட்டில் உட்காத்தி வச்சு சாப்பாடு கொடுப்பார், வேண்டியதை கொடுப்பார். ஒரு நாள் 2 நாள் ஆச்சு. 2வது நாள் காலையில் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணையார் கூப்பிட்டார், சாமி வாங்க நம்ம பண்ணையெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. சாமிக்கு சரி கொஞ்சம் வாக்கிங் போனால் நல்லது அப்படி சொல்லிவிட்டு 2 பேரும் கிளம்பி போனாங்க. வயல் வரப்பெல்லாம் போய் தாண்டி அங்கே போய் பார்த்தா பெரிய ஏரியா, கிட்டத்தட்ட 200 ஏக்கர்ஸ், நல்லா பசுமையாக இருக்குது. இந்த பாருங்கள் சாமி, கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு அந்த இடம் முழுக்க எனக்கு சொந்தம். சாமி கேட்டார், ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்ன டவுட்டு? இல்லை, இதே வார்த்தையை
60 வருஷம் முன்னாடி வேறு யாரோ சொன்னாங்கல்ல இதே இடத்துல நின்று. ஒரு யோசனை, எங்கள் தாத்தா சொல்லியிருப்பார், அவர் எங்கே போயிட்டார். அப்புறம் 25 வருஷம் முன்னாடி கூட வேறு ஒரு நபர் இதே இடத்துல நின்று சொன்னார்ல, எங்கள் அப்பா, அவர் எங்கே, அவரும் போயிட்டார். இப்போ எங்கே இருக்காங்க? இந்த ஓரத்தில் 2 பேரையும் புதைச்சி வச்சுருக்கு அந்த 200 ஏக்கர்லேயே. அப்போது சாமி கேட்டார், அப்போது எனக்கு ஒரு டவுட்டு வருது, இப்போ சொல்லு, அவங்களுக்கு நிலம் சொந்தமா இல்லை நிலத்துக்கு அவங்க சொந்தமா? இவன் ஸ்டன் ஆகிட்டான். ஆமாம், நமக்கும் பக்கத்துலேயே இன்னொரு இடம் காலியாக இருக்குது, பையன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், அப்பா என்னைக்கு நாடி வருவது எது பாவ புண்ணியம் அல்லாது அப்படின்னு பட்டினத்து சாமிகள் பாடுவார். சேர்க்கறது வராது, நாம் செய்கிற நல்லது கெட்டது தான் நம்மளை தேடி வரும். எங்கே இருந்தாலும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரம். மற்றவங்க நமக்கு துன்பம் கொடுக்குறாங்கனாக்கா இட் இஸ் நாட் தேர் இன்டென்ஷன். சில பேர் இன்டென்ஷன்லாம் பண்ணுவாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் நாம் செஞ்ச பாவத்துக்காக நமக்கு அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வருது. இது கர்மா தியரி சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். அதுதான் இங்கே மகேந்திரநாத் சொல்கிறார், படிப்பு பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் படிக்கின்ற வாழ்க்கை வேண்டான் அப்படின்னு சொல்ல வர்றாரோ. ஏன்னா 10 வயசுலேயே இதே ராமகிருஷ்ணர் வெறும் வாழைக்காயும் அரிசியும் தரக்கூடிய படிப்பை நான் படிக்க மாட்டேன்னு சொன்னார். 10 வயசில் என்ன மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு வைராக்கியம் பாருங்கள். நிறைய பேருக்கு வயசானதுக்கப்புறம் கூட ஐ எம் திங்கிங் நெக்ஸ்ட் வாட் கேன் ஐ டூ அப்படிங்கிறாங்க. கடவுள் பேரை சொல்லணும் அப்படிங்கிறது கூட இல்லை. அங்கே நம்ம பழைய கோயிலில் ஒரு பெரியவர் அடிக்கடி உட்காருவார். இது கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஒரு நாள் நான் கோயிலுக்கு போகிறப்ப அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு, நமஸ்தே சுவாமிஜி, ஸோ எவ்ரிடே 5 minutes ஐ கம் அண்ட் சிட் ஹியர் அப்படின்னார். 5 minutes. அப்புறம் நான் சொன்னேன், வெரி குட், 5 minutes இஸ் அ குட் டைம் இன் 1 hour, பட் இட் இஸ் நத்திங் இன் 24 hours அப்படின்னு சொன்னேன். 5 நிமிஷம் உட்காந்துட்டா என்ன கிடைக்க போகுது? நீங்கள் டெய்லி நாளைக்கு போயிட்டு காலையில் ஒரு கைப்பிடி அளவு பொரி மட்டும் சாப்பிடுங்க, வேறு எதுவும் சாப்பிடாதீங்க. அடுத்த கிளாஸ் என்னை பாருங்கள், வருவீங்களா தெரியாது. உடம்புக்கு எப்படி சாப்பாடு தேவைப்படுது அதே மாதிரி மனசுக்கு சாப்பாடு தேவைப்படுது. அதை தான் இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை மறந்துட்டு we give only importance to physical needs, physical achievements. அது எவ்வளோ பண்ணாலும் ஒன்றும் கிடையாது. சர் சிவி ராமனே மறுபடி பிறந்து வந்தாலும் எந்த ஸ்கூலில் போய் சேரணும்? எல்கேஜியில் தான். இல்லை, நான் போன ஜென்மாவில் சிவி ராமன் என்னை டைரெக்டாக காலேஜுக்கு கொண்டு போங்க, கிடையாது. ஸோ இட் இஸ் வேர்ல்ட்லி நாலேஜ், வேர்ல்ட்லி திங்ஸ். இந்த உலகத்துக்கு மட்டும்தான் நாம் செய்கிற செயல்கள் அடுத்த வாழ்க்கைக்கு கூட. அதுதான் பிஎஃப், ப்ராட் ஃபார்வேர்டு. அக்கௌண்ட்ஸ்லாம் எழுதுகிற இது, இந்த ஜென்மாவிலேருந்து அடுத்த ஜென்மாவுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். பூர்வாபியாசேன தேன இவ ஹிரியத்தையே யவசோபி சக அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவேன். போன ஜென்மாவில் என்ன பண்ணுமோ அதை எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோமோ இதை எடுத்துகிட்டு அடுத்த பிறவிக்கு போக போகிறோம். நல்லது செய்யலாமா கெட்டது செய்யலாமா? வீட்டுக்கு போய் யோசனை பண்ணுங்க. அதுதான் இங்கே அவர் மகேந்திரநாத் இதைத்தான் இங்கே சொல்ல வராரோ அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். தாய்மானவர் இந்த கனெக்ஷனில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்தை மெய்ஞான எழில்வாள் கொடுத்தான் அப்படின்னு ஒரு பாட்டு, 4 லைன். வந்த வரவை மறந்து, ராமாயணத்தில் வாலியை ராமர் கொன்னார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு டிபேட். இன்னும் கூட அப்பப்போ பொங்கலுங்கள் வந்துட்டாக்க இந்த பொங்கல் சாப்பிட்டுட்டு வேலையில் என்ன பண்ணுறது பட்டிமன்றம்னு சொல்லிட்டு வாலியையும் ராமரையும் போட்டு பேசிகிட்டே இருப்பாங்க அவங்கவுங்க மனசுக்கு வந்ததை. ஸோ வாலி மறைஞ்சு நின்று கொன்னார், சரியா தப்பா அப்படின்னு. அதில் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், ஆக்சுவலி வாலி ஆல்சோ கேம் டு ஹெல்ப் ராமா. அந்த மாதிரி ஒரு கதை வரும். வாலி சுக்ரீவன் எல்லாருமே கீழே வந்தது எதுக்குன்னாக்கா ராமருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்களாம் தேவர்கள். வந்ததுக்கப்புறம் வந்த வரவே மறந்து போயிட்டான் வாலி.
பவர் பொசிஷன் வந்த உடனே நிறைய பேர் மாறியே போயிடுறாங்க பாருங்க. இல்லை, அது ஒருத்தர் மேடையில் நின்று பேசிகிட்டே இருக்கிறார் எலெக்ஷனுக்கு முன்னால். கீழே வந்து ஒரு அம்மா, ஒரு 55 வயசு அம்மா அப்படியே கண்ணு மூடாமல் பார்த்துட்டே இருக்காங்க. இவர் 2-3 தடவை பார்த்துட்டு, என்னம்மா என்னையே பார்த்துட்டே இருக்கீங்க? அந்த அம்மா, இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களை பார்க்கவே முடியாது, அதான் இப்போவே பார்த்து வச்சுக்கிறேன். லைக் த பவர் பொசிஷன் வந்தால் நிறைய பேர் தலைகால் புரியாமல் மாறி போயிடுவாங்க. பெரிய டேஞ்சர். வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆழும். மயக்கம் இதெல்லாம் உலகப் பொருட்கள். ஒரு வினாடி மயக்கத்தில் மயங்கி போய் அப்புறம் பல வருஷம் கஷ்டப்படும். அந்த மாதிரி இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்தை கடவுள் மெய்ஞான எழில் வாழ் கொடுத்தான் அப்படின்னு தாய்மார்கள் எழுதுகிறார். தடுத்தாட்கொள்ளும் சக்தி அப்படின்னு கடவுளுக்கு ஒரு சக்தி இருக்குது, 5வது சக்தி சொல்லுவாங்க. அதன் மூலமாக தான் இப்போ நீங்களாம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா குருதேவருடைய ஒரு கிருபை அது. இந்த நேரம் போய் நீங்கள் எங்கேயாவது சுற்றிட்டே இருந்திருக்கலாம் இல்லையா? இந்த லஸ்கார்னுக்கு போனாக்கா பெரிய பெரிய கடைகள் இருக்குது, அங்கே போய் பார்த்தா, உள்ளே போய் பார்த்தா நீங்கள் வாங்க வேண்டாம், அந்த பொருளை பார்த்தாலே அவ்வளோ டைம் போகும். அன்றைக்கி ஒரு நாள் நான் போய் பார்த்துட்டு, அது ஒரு பக்கம் சினிமா பாட்டு போயிட்டே இருக்குது, அங்கே அவங்க பாட்டு ஜனங்க வர்றாங்க, இதை எடுக்கிறாங்க அதை எடுக்கிறாங்க, இங்கே அங்கே மம்மி ஐ வாண்ட் திஸ் அப்படின்னு ஒரு பையன் ஓடுறான், எல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம், டைம் போகிறதே தெரியாது. கடைசியில் ஒரு நாள் டிக்கெட் வந்துடும், எப்போ வந்ததுன்னே தெரியாது. மயக்கம். அந்த மாதிரி அவர் தாய்மானவர் பாடுறார், குருதேவருடைய அருளால் மெய்ஞான வாழ் கிடச்சிருக்கு இந்த மயக்கத்தை அறுப்பதற்கு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஸோ அந்த கேள்வியை மகேந்திரநாத் கேட்குறார். இந்த நேரத்தில் வித்யாசாகர் இங்கே நடக்குது நிகழ்ச்சி. சற்று படபடப்புடன் ஒருவரிடம் தண்ணீர் கொண்டு வருமாறு கூறினார். எனக்கு குருதேவர் வந்து தண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை கேட்டுட்டு தண்ணீர் கொண்டு வருமாறு கூறினார். பிறகு மகேந்திரநாத்திடம் ஏதாவது கொண்டு வந்தால் இவர் சாப்பிடுவாரா என்று கேட்டார். தண்ணி மட்டும் கொடுக்குறதா? வெஸ்ட் பெங்காலில் ஒரு ட்ரெடிஷன் என்ன அப்படின்னாக்கா, யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி, அப்கோர்ஸ் தமிழ்நாட்டிலையும் எங்கள் வீட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன், யார் வந்தாலும் காஃபியோ டீயோ கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் வெத்தலையாவது கொடுப்பாங்க. இப்போ அந்த சிஸ்டம்லாம் இருக்கா இல்லையா தெரியல, வெத்தலை விலையெல்லாம் ஏறி போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வெஸ்ட் பெங்காலில் என்னன்னாக்கா, அதுவும் சாதுக்கள் போயிட்டாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த அம்மா எங்கேயோ போயிருக்காங்க, அந்த அம்மாவுடைய பொண்ணு, காலேஜில் படிக்கிற பொண்ணு மட்டும் இருந்தேன். வாங்க சாமிஜி உட்காருங்க சாமிஜி அப்படின்னு சொல்லிட்டா. எங்கே அம்மா அப்படின்னாக்கா, இப்போ கடத்துட்டு போயிருக்காங்க, 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடு அப்படின்னு. யாருமே இல்லாத வீட்டில் எதுக்கு நம்ம போய் உட்காந்து, கொஞ்சம் தண்ணி மட்டும் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் கொண்டு வந்து கொடுத்துட்டா. கரெக்டாக குடிக்க போகிறப்ப அந்த அம்மா வந்துட்டாங்க. அந்த அம்மா வந்த உடனே, அந்த அம்மா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச அம்மா, ஓ ரொம்ப சந்தோஷம் சாமிஜி அப்படி சொல்லிட்டு கிளாஸை பார்த்துட்டு பொண்ணை கேட்குறா அந்த அம்மா, ஹேய் இந்த கிளாஸ் அங்கேருந்து தானே எடுத்தேன்? ஆமாம் சாதுக்களுக்குன்னு இருக்கிற கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, சாதுக்கள் வருவாங்க வீட்டுக்கு, ஏன்னா பெல்மெண்ட்டுக்கு பக்கத்தில் வாக்கிங் டிஸ்டன்ஸு, அடிக்கடி வருவாங்க. அவங்களுக்குன்னு தனி பிளேட்டு ஸ்பூனு கிளாஸ் எல்லாம் செட்டாக வச்சுருக்காங்க, ஒரு 5 செட்டு. எப்படியெல்லாம் வந்து அந்த விருந்தோம்பல் எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இவர் கேட்குறார் வித்யாசாகர், ஏதாவது கொண்டு வந்தால் இவர் உண்பாரா என்று கேட்டார். உடனே மகேந்திரநாத், உண்பார், கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னார். உடனே வித்யாசாகரே ஆர்வத்தோடு உள்ளே சென்று சிறிது இனிப்புகளை கொண்டு வந்து வைத்துவிட்டு, இவை பர்துவானிலிருந்து வந்தவை என்றார். இங்கே வித்யாசாகர் வந்து ராமகிருஷ்ணனோட ஒரு 15 வயசு பெரியவர். வெஸ்ட் பெங்காலில் அவ்வளோ பேர் புகழ், ராமகிருஷ்ணனுக்கு இன்னும் அவ்வளோ பேர் புகழ் வரல அந்த நேரத்தில். ஸ்டில் அவருடைய முக விலாசத்திலேருந்தே இவர் தெரிஞ்சுக்கிறார், ஹீ இஸ் அ கிரேட் பர்சன். அதனால் நேச்சுரலாகவே வந்து பெரிய மனுஷங்க பக்கத்தில் போனாக்கா நமக்கு ரொம்ப நம்ம எவ்வளோ கீழே இருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வரும். அதனால தான் ஒரு பெரியவர் கூட சொல்லுவார், ஒரு சயின்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு, உன்னை விட உயர்ந்த ஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ அவங்களோட பழகு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். கீழே இருக்கிறவங்களோட பழகுனாக்கா நம்ம மனசும் கீழே போயிடும், மேலே இருக்கிறவங்களோட பழகுனாக்கா we also will strive for that, மேலே போகணும்னு தோணும். ஸோ இந்த வித்யாசாகர் வந்து குருதேவரை பார்த்த உடனே அந்த முக விலாசத்தில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிளிசிட்டி, பியூரிட்டி, இதை பார்த்த உடனே அவருக்கே வந்து, அவர் ஆல்ரெடி பணிவானவர்,
இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். வள்ளுவர் சொல்வார், பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்னு ஒரு திருக்குறள். எங்கேயோ படித்த ஞாபகம் இருக்கலாம் இல்லையா? பெருமை, பணிவு எங்கே இருக்கோ அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க, தங்களுடைய பெருமையை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. நம்ம ஒரு சென்டரில் பாம்பேயோ எங்கேயோ நடந்த ஒரு நிகழ்ச்சி, வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி. ஒருத்தர் வந்து 1,00,000 டொனேஷன் கொடுத்துருக்குறார். 1,00,000 பெரிய அமௌண்ட்டா சின்ன அமௌண்ட்டா? பெரிய அமௌண்ட் இல்லையா? கொடுத்துட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கார் ஆஃபீஸில். அந்த சாமிக்கிட்ட கிவ் மீ தட் ரிசிப்ட் சாமிஜி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அவர் வந்து ப்ளீஸ் 1,00,000 கொடுத்தா ஏதாவது ஸ்வீட் அது இது கொடுக்கணும் இல்லையா, ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ எடுக்கிறப்போ இன்னொருத்தர் வந்தார். வந்து அங்கே வந்து நிற்கிறார். நான் அப்போ கிளம்புறேன் சாமிஜி அப்படின்னு. நீங்களா, வாங்க உட்காருங்க உட்காருங்க, உங்கள் ரிசிப்ட் கூட இருக்குது, நீங்கள் முந்தின நாள் கொடுத்த அந்த அமௌண்ட் ரிசிப்ட் இங்கே இருக்குது, உட்காருங்க, அதையும் கொடுத்து. ரிசிப்ட் எல்லாம் எதுக்கு சாமிஜி, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லுங்கள். இல்லை உட்காருங்க, வாங்கிட்டு போயிடுங்க, எங்களுக்கு எல்லாமே வந்து சாமிஜி சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் அக்கௌண்ட்ஸில் கொண்டு வரணும், ரிசிப்ட் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லி ரூல்ஸில் இதெல்லாம் இருக்குது. 2 பைசாவுக்கு கணக்கு காட்டுன்னு சொன்னவர் விவேகானந்தர். 2 பைசாவுக்கு. ஸோ உட்காருங்க அப்படி சொல்லிவிட்டு இவர் வந்து உட்காந்துருக்க பார்த்துட்டு இந்த 1 lakh அப்படி உட்காந்துட்டு பார்த்துட்டு இவர் உட்காந்துருக்கார். சரி ஏதோ சின்னதாக டொனேஷன் கொடுத்துருவார். இந்த ரிசிப்ட் எடுத்து இவர் வச்சார் அந்த சாமி. இவர் மெதுவாக பார்த்தா அவர் 5 lakhs கொடுத்துருக்குறார். 5 lakhs கொடுத்துட்டு ஆர்ப்பாட்டமே இல்லை, சைலண்ட்டாக இருக்கிறார். அப்போ தான் இவர் பார்த்துட்டு இவருக்கு ஒரு பணிவு வந்ததுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி. இதெல்லாம் நடக்குது பாருங்கள் உலகத்தில். அதை தான் வள்ளுவர் சொல்கிறார், பணியுமாம் என்றும் பெருமை. பெருமை மிக்கவர்கள் யார் அப்படின்னாக்கா ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. நாம் செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுறோம் அப்படின்னாக்கா சிறுமைத்தனம், மெச்சூரிட்டி வரலன்னு அர்த்தம். நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமோ அப்படி சொல்ல ஆரம்பித்தாக்கா ரொம்ப கீழே இருக்கும், இன்னும் ஒன்றும் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த பணிவை வித்யாசாகர்கிட்ட பார்க்குறோம். ஆர்வத்தோடு உள்ளே சென்று சிறிது இனிப்புகளை கொண்டு வந்து வைத்துவிட்டு பர்த்வான்லேருந்து, பர்த்வான்கிறது அது ஒரு டவுன், பேரூர் மடத்துலேருந்து அது ஒரு 3 hours டிஸ்டன்ஸில் இருக்குது. அது ஒரு பெரிய ஊர். அங்கேருந்து வந்திருக்கு. அங்கே வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்வீட் தயார் பண்ணுவாங்க. ஜெயராம்பாட்டி போனாக்கா, காமர்பூர் போனாக்கா அந்த ஜிலேபின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஜிலேபி தானே அதுக்கு பேர்? ஜிலேபி. அது ரொம்ப முறைன்னு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. போனாக்கா நெக்ஸ்ட் டைம் சாப்பிடுங்க, கொண்டு வந்து எனக்கும் கொடுங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் போனாக்கா பர்த்வானில் வந்து ஏதோ ஒரு மிகிதானான்னு நினைக்கிறேன், மிகிதானான்னு இந்த சின்ன சின்ன பூந்தி மாதிரி அந்த கடுகு சைஸு, கடுகு விட கொஞ்சம் பெருசு அது, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அங்கேருந்து வர டிவோட்டிஸ் கொண்டு வருவாங்க, நாங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம். அதை அவர் சொல்கிறார், அங்கேருந்து கொண்டு வந்தவை அப்படின்னு சொல்கிறார். குருதேவர் உண்பதற்காக சிறிது கொடுக்கப்பட்டது. அவருக்கு ஒரு பிளேட்டில் வச்சு கொடுக்குறாங்க. பவநாத் வந்து ஒரு பையன், நரேந்திரநாத் வயசு. ராமேஸ்வர் சொல்வார், நரேந்திரநாத்தும் பவநாத்தும் ஒரு செட்டு, ஆணும் பொண்ணும் மாதிரி அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல 2 பேரும் சேர்ந்தே இருப்பாங்க. சில பேருடைய அந்த லைக் மைண்டட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கூட நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் நல்ல க்ளோஸாக வரும், சில பேர் கூட வந்து நமக்கு ஒட்டவே ஒட்டாது. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும், கவனித்து பார்த்தா தெரியும். சில பேர் கூட நமக்கே தெரியாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும், சில பேர் கூட வரவே வராது எவ்வளோ இது பண்ணாலும். இந்த பவநாத்தும் நரேந்திரநாத்தும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வர் சொல்லுவார். அந்த பவநாத்தும் வந்திருக்கான். ஹாஜ்ரா, பிரதாப் சந்திர ஹாஜ்ராவை எப்போ அங்கே உட்காந்து ஜபம் பண்ணிகிட்ருப்பான், அவனும் வந்திருக்கான். அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க. ஹாஜ்ரா எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னாக்கா, அவனுக்கு வந்து ராமகிருஷ்ணனுடைய ஊருக்கு பக்கத்து ஊர், பணம் வந்து அவனுக்கு தேவை. அவனுக்கு எப்போ என்ன, வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஒய்ஃபு எல்லோரும் இருக்காங்க. அங்கே வேலை செய்யாமல் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கான். உட்காந்துட்டு அவன் பேசாமல் உட்காந்துருப்பான். யாராவது பெரியவங்க, பெரிய மனுஷங்க, பணக்காரங்க குருதேவரை பார்க்க வராங்கனாக்கா டக்குன்னு அப்படியே கண்ணை மூடிட்டு மாலையை உருட்ட ஆரம்பிச்சிடுவான். எனக்கா இவனையும் பார்த்துட்டு பெரியான்னு சொல்லி யாராவது பணம் கொடுப்பாங்க அப்படின்னு ஆசை. அவன் மனசு முழுக்க பணத்தின் மேலேயே இருந்தது. வித்யாசாகரை பார்க்க வந்திருக்கான், எனக்கா இங்கே ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ அவனும் வந்திருக்கான். மாவிற்கு கொடுத்த போது வித்யாசாகர் சொல்கிறார், அவன் இந்த வீட்டு பிள்ளை, அவனை கணக்கில் சேர்க்க வேண்டாம் என்றார். அது யாரும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மகேந்திரநாத்துக்கு ஒரு பிளேட் கொடுக்குறப்போ அவன் நம்ம வீட்டு பையன். ஏன்னாக்கா வித்யாசாகருடைய ஸ்கூலில் தான் அவர் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறார். அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவார். கிட்டத்தட்ட வயசு கம்மி.
அவர் வந்து அப்பா மாதிரி ஸ்தானத்தில் இருந்து எல்லா வேலையும் சொல்லுவார், இவரும் செய்வார். வித்யாசாகர் மேலே மகேந்திரநாத்துக்கு பெரிய மதிப்பு. இவர் எழுத்தை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்குது. ஸோ அவனை கணக்கில் சேர்க்க வேண்டாம் என்று சொல்கிறார். அந்த நேரம் குருதேவர் வித்யாசாகரிடம் பக்தனான ஒரு இளைஞனை பற்றி கூறினார். இந்த இளைஞன் வேறு யாரும் கிடையாது, மகேந்திரநாத் தான். மகேந்திரநாத் தன்னுடைய பேரை போடாமல், ஏன்னாக்கா அவரை பற்றி பெருமையாக எழுதுகிறார் ராமகிருஷ்ணர். அதனால் தன்னுடைய பேர் மகேந்திரநாத்தை பற்றி எழுதினான்னு எழுதவே இல்லை, ஒரு இளைஞனை பற்றி. ஏன்னா சீக்வன்ஸ் அப்படியே வருது, அவரை பற்றி தான் எழுதியிருக்கோம். ராமகிருஷ்ணர் சொன்னார், இந்த பையன் அருமையானவன், ஃபல்கு நதியை போன்றவன். ஃபல்கு நதினாக்கா இந்த கயான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே அந்த நதி இருக்குது, அங்கே தண்ணி இருக்காது அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த டைம் தண்ணி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு தடவை போனேன், அப்போது நிறைய தண்ணி ஓடிட்டு இருந்தது. ஸோ சில சமயம் ரெய்னி சீசனில் தண்ணி வரும், மற்ற நாளில் இருக்காது. அவங்க தோண்டி தண்ணி எடுப்பாங்க, அந்த பிண்டமெல்லாம் அங்கே கொடுப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. ஃபல்கு நதியை போன்றவன், மேல் பகுதி மணல் மூடி கிடக்கிறது, சிறிது தோண்டினால் போதும் தண்ணீர் ஓடுவதை காணலாம், கீழே போகும் தண்ணி இருக்கும். இது ராமகிருஷ்ணன் சொல்கிறார். மகேந்திரநாத் அந்த மாதிரி குப்த ஞானி அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, மறைந்திருக்கும் ஞானி அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த மகேந்திரநாத். இனிப்பை உண்ட பிறகு குருதேவர் புன்னகையோடு வித்யாசாகரிடம் பேசத் தொடங்கினார். இதற்குள் வீடு முழுவதும் மக்கள் கூட்டம் நிரம்பியது. சிலர் அமர்ந்திருந்தனர், சிலர் நின்று கொண்டிருந்தனர். இடமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்க வந்துட்டாங்க. பரமஹம்சர் வந்திருக்கிறார் அப்படின்னு அது ஒரு பெரிய இது. சில பேர் அவுட் ஆஃப் லவ், சில பேர் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட், சில பேர் அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி. ஒரு அவருடைய ஃப்ரெண்டோட பையன் படிக்கிறான், 10th படிக்கிறான். 10th அந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் பேப்பர்லாம் இது பண்ணிவிட்டு, அந்த பையனுடைய அப்பா கொஞ்சம் கன்சர்ன்ட், ஏன்னாக்கா மார்க்கெலாம் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கான்னு சொல்லி ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறான். பையன் பேச்சை கேட்குறதில்ல, எந்த வீட்டில் கேட்குறாங்க இல்லை. ஸோ பையன் பேச்சை கேட்குறதில்ல. வாத்தியார் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, என் பையன் எப்படி படிக்கிறான்? கொஞ்சம் சுமாராக தான் இருக்கான். அப்படியா? இங்கிலீஷில் எவ்வளோ மார்க்கு? 24 அவுட் ஆஃப் 100. மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளவு? 34 அவுட் ஆஃப் 100. சயின்ஸில் எவ்வளவு? 25 அவுட் ஆஃப் 100. தமிழில் எவ்வளவு? 32 அவுட் ஆஃப் 100. அப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட் சிவிக்கில் என்னமோ சொல்லி, அதில் எவ்வளவு அப்படின்னாக்கா 8 அவுட் ஆஃப் கம்பேஷன் அப்படின்னா. நானாக பார்த்து போட்டிருக்கேன் கொஞ்சம் மார்க்கு போடணும்னு சொல்லி. அந்த மாதிரி அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி நிறைய பேர் பார்ப்பாங்க. நான் ட்ரெயினில் போகிறப்போ இதெல்லாம் கவனிக்கிறது. சில பேர் நம்மளை ஊற்று பார்ப்பாங்க. சில பேர் புள்ள பிடிக்கிற ஆசாமின்னு நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரியாது, ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. நம்ம செய்கிறதெல்லாம் கவனிப்பாங்க. அதை நான் கவனிச்சுட்டே இருக்கிறது. இதெல்லாம் கவனிக்கணும் எப்போ போனாலும் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ வித்யாசாகரிடம் பேச தொடங்கினார். எல்லோரும் வந்திருந்தனர். இது எப்படி அப்படின்னாக்கா, அவ்வளோ பேர் எப்படி வந்தாங்கன்னாக்கா, அது ஒரு டிவைன் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு சாமிஜி சொல்வார். ராமகிருஷ்ணர் சாதாரணமாக இருப்பார். சில சமயம் அவருடைய மனசு அப்படியே அந்த ஒரு மேல்நிலைக்கு போச்சுன்னாக்கா, அவர் முகத்திலேருந்து ஒரு ஒளி தெரியும். அது நமக்கே தெரியாமல் அப்படியே ஜனங்களெல்லாம் கவர் பண்ணும் அப்படின்னு ஒரு சாமிஜி, சீனியர் சாமிஜி எழுதியிருக்கிறார் ஒரு புத்தகத்தில். அந்த மாதிரி ஒரு டிவைன் அட்ராக்ஷன். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு தடவை இந்திரன் இந்த கோப சிறுவர்கள், ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். கிருஷ்ணன் மட்டும் நிற்கிறார். ஒரு நிகழ்ச்சி வருது இல்லையா? இப்போ பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டார், ஈவினிங் ஆகிடுச்சு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கிருஷ்ணரே அத்தனை சிறுவர்களாகவும் ஆடுகளாகவும் ஆகி வீட்டுக்கு திரும்பி வந்தார் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். அன்னைக்கு அந்த தாய்மார்களுக்கு அவங்க புள்ள மேலே, எனக்கு கிருஷ்ணன் தான் அந்த ரூபத்தில் வந்திருக்கான், ரமேஷா, சுரேஷா, மகேஷா, அவங்கவுங்க புள்ள மேலே, அந்த மாடு மேலே அவ்வளோ அட்ராக்ஷன் தான், அவ்வளோ லவ் வந்ததுன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும். டிவைன் அட்ராக்ஷன். அந்த மாதிரி இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. அப்போ ராமகிருஷ்ணர் பேசுகிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர், இன்று கடலில் சேர்ந்திருக்கிறேன். இதுவரை ஓடை, ஆறு, அதிகமாக போனால் நதியை பார்த்திருக்கிறேன். இன்று கடலையே பார்க்கிறேன். சாகர் அப்படின்னாக்கா கடல், வித்யாசாகர் கல்விக்கடல். கடலை பார்க்க வந்திருக்கேன். சின்ன சின்ன ஓடை, குளம், குட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னாக்கா சின்ன சின்ன பக்தர்கள், நாட் வெரி ஃபேமஸ். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ் பர்சனை பார்க்க வந்திருக்கேன். கல்கத்தாவில் நீ ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறார். இதில்
இன்னொரு சைக்கலாஜிக்கல் ட்ரூத் நாம் தெரிஞ்சுக்கணும். புதுசாக நீங்கள் யாரையாவது ஒரு பெரிய ஆளை பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா பாராட்டணும். ஒரு அறிஞர் சொல்லுவார், மேன் இஸ் அ ஸ்லேவ் டு அப்ரிசியேஷன் அப்படிப்பார். இல்லை ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு சமையல் நீங்கள் பாராட்டி பாருங்கள். வீட்டில் நிறைய பேர் வீட்டில் செய்கிறதில்ல, திட்டுறதில்ல தான் நாம் இருக்கோம். அதனால் அவங்க இன்னும் கோவம் வந்து இன்னும் உப்பு அதிகமாக போடுவாங்க, இல்லை போடாமல் விடுவாங்க. பாராட்டுங்க, அடுத்த நாள் சமையல் இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு பாட்டு யாரோ ஒருத்தர் பாடுறாரு, கொஞ்சம் எக்ஸலண்ட் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். அந்த உற்சாகம் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் அதிகமாக்கும். ராமகிருஷ்ணர் இந்த சின்ன ஒரு காமன் சென்ஸ் இது, அதை யூஸ் பண்ணுறாருங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்காரு இல்லையா. இன்றைக்கி கடலையே பார்க்க வந்திருக்கேன் அப்படி சொன்ன உடனே வித்யாசாகர் வந்து புன்னகையோடு, ஏன் புன்னகை வருது சார், உங்களை பார்த்தா தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்குது சார் சொன்ன உடனே, அப்படிலாம் இல்லை நான் சாதாரண அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனால் உள்ள இன்னொரு தடவை சொல்லுங்கள், சரியாக கேட்கல அப்படிம்போம். நான் ஒரு தடவை பெங்களூர் போயிருந்தப்போ அங்கே ஒரு சாமி, அவருக்கு குக்கிங்லாம் நல்லா தெரியும். நான் நம்ம வேலையெல்லாம் படித்தேன். நான் மோஸ்ட்லி வந்து டேஸ்ட்டு அதெல்லாம் அதிகம் பார்க்க மாட்டேன். எது வருதோ சாப்பிடுவேன், கொஞ்சம் பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கேட்டு சாப்பிடுவேன், இல்லைனாக்கா வச்சது மட்டும். நான் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவர் நமக்கு ரொம்ப க்ளோஸ் தோஸ்து வந்தார், என்கிட்ட வந்து கேட்டார், அந்த உருளைக்கிழங்கு கறி நல்லா வந்திருக்கா அப்படின்னாரு. நான் சாப்பிட்டேன், நல்லா தான் இருக்குது, ஒன்றும் அவ்வளோ தப்பாக ஒன்றும் தெரியலையே அப்படின்னு. இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கணும் அப்படின்னாரு. அப்போது அங்கே தான் சொல்லணும், இல்லை அது நான் தான் பண்ணேன் அப்படின்னார். பாருங்கள், சரி, we all are slaves to name fame. இல்லை, புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. அந்த ஒரு அஸ்திரத்தை சின்னதாக குருதேவர் விடுறார். ஏன்னாக்கா இவங்களெல்லாம் வசிக்கணும், இவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணி, எதுக்காக அப்படின்னாக்கா சுயலாபத்துக்காக இல்லை, நாம் வந்து சுயலாபத்துக்காக செய்வோம். குருதேவர் ஏன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் வந்து போய் தேடி போய் பேசினார்னாக்கா, இவங்க எல்லாம் என்னுடைய கருத்துக்களை கேட்க ஆரம்பித்தாக்கா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து கேட்க வருவாங்க, நிறைய பேருக்கு போய் சேரும். விவேகானந்தர் வந்து ராஜாக்கள் வீட்டில் தங்கியிருப்பார். யாரோ ஒரு டிவோட்டி கேட்டார், நீங்கள் சன்னியாசி மரத்தடியிலையோ கோயில்லையோ ஏதோ மண்டபத்தில் தானே இருக்கணும், ராஜாக்கள் வீட்டில் போய் தங்குறீங்க, அரண்மனையில் போய் தங்குறீங்க. அப்போ சாமிஜி இந்த பாயிண்ட்டை சொல்கிறார். ராஜா வந்து என்னை ஃபாலோ பண்ணுறாரு தெரிஞ்சால் மக்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக என் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வரும். நான் போய் கோயிலில் தங்கினா யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இடத்துல ரொம்ப க்ளீனாக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பியூர் சைக்காலஜி. அந்த மாதிரி ராமகிருஷ்ணர் வந்து சொல்கிறார். உடனே அதை கேட்டுட்டு வித்யாசாகர் கடலை பார்க்க வந்திருக்கேன் சொன்ன உடனே புன்னகையோடு, அப்படியானால் கொஞ்சம் உப்பு நீரை எடுத்து செல்லுங்கள் அப்படிங்கிறார். கடலை என்ன கிடைக்கும், உப்பு நீர் தான் கிடைக்கும். எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனால் ராமகிருஷ்ணர் சொல்கிறார், இல்லை இல்லை, ஏன் உப்பு நீர், நீங்கள் அவித்யை கடல் அல்ல, வித்யை கடல், நீங்கள் ஒரு பார்க்கடல் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஃப்ளாட்ரி மாதிரி இருக்கும். எல்லோரும் சிரிக்கிறார்கள். உடனே வித்யாசாகர் வேறு ஒன்றும் சொல்ல முடியல, வேண்டுமானால் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். வித்யாசாகர் மௌனமாக அமர்ந்திருந்தார். குருதேவர் தொடர்ந்து பேசலானார். குருதேவர் சொல்கிறார், நீங்கள் செய்வது சாத்வீக கர்மம், உங்கள் ரஜஸ் சத்துவம் சேர்ந்தது, சத்துவ குணத்திலிருந்து கருணை பிறக்கிறது. பிறர் மீது கொண்ட பரிவின் காரணமாக செய்யப்பட்டாலும் செயல் என்றாலே அது ரஜோகுணம்தான். ஆனால் உங்களுடையது சத்துவத்தில் ரஜஸ், அதனால் குற்றமில்லை அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார். இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். கிருஷ்ணன் சொல்லுவார், தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரி மதா அப்படின்னு சொல்லுவார். ஏன் நல்ல செயல்கள் நாம் செய்யணும் அப்படின்னாக்கா, சுவாமிஜி கர்மயோகாவில் சொல்லுவார், செயல்களின் மூலம் நம்முடைய குணம் டெவலப் ஆகுது அப்படிங்கிறார். நீங்கள் எந்த மாதிரி செயல்களை செய்கிறீங்களோ அந்த மாதிரி குணம் உங்களுக்கு டெவலப் ஆகும். அந்த குணம் மறுபடியும் அந்த மாதிரி செயலை செய்ய வைக்கும். ரெண்டு வந்து இன்டர் கனெக்டட். அதனால் சத்துவ குணத்திலிருந்து வரக்கூடிய செயல்களை நாம் விரும்பி செய்யணும். அதுக்காக இங்கே சொல்கிறேன், நீங்கள் செய்வது சாத்விக கர்மம். உங்களுடைய ரஜஸ் வேலை செய்யணும்னாலே கிருஷ்ணன் சொல்லுவார், சத்துவம் சுகே சஞ்சயதி ரஜ கர்மணி பாரத் அப்படிம்பார். சத்துவம் என்ன பண்ணணும்னாக்கா அமைதியாக இருக்கணும், சுகம்னாக்கா அமைதியாக இருக்கணும்,
தேவையில்லாமல் ஓடுறது ஆடுறது இதெல்லாம் பண்ணாது. ராஜசகுனம் என்ன பண்ணுனாக்கா உங்களை வந்து ஓட ஓட இங்கே அங்கே போக வைக்கும். இதை செய் அதை செய் அதை செய் இதை செய் இதை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சம் பீப்புள் ஆர் காம் அண்ட் குவைட், சம் பீப்புள் ஆர் ரெஸ்ட்லெஸ், சம் பீப்புள் ஆர் ஸோ டல். குணங்களுடைய விளைவு. இது குணத்திலிருந்து சத்துவ குணம் பிறக்குது, கருணையிலிருந்து பிறக்கிறது. ஸோ உங்களுடைய இந்த செயல்கள் சத்துவத்திலிருந்து வந்த ராஜசகுணம் கலந்த செயல்கள், அதனால் குற்றமில்லை அப்படின்னு சொல்கிறார். அது சொல்லிட்டு மறுபடி சொல்கிறார், சுகதேவர் போன்றோர் உலகத்துக்கு போதிப்பதற்காக, கடவுளை பற்றி உபதேசிப்பதற்காக கருணையை வைத்திருந்தனர். பெரிய பெரிய மகான்கள், ராமகிருஷ்ணன் சொல்லுவார் ஒரு இடத்துல, மகேந்திரநாத் கிட்ட கேட்பார், என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு. மகேந்திரநாத் சொல்லுவார், ரொம்ப அழகான பிளேஸ் இதெல்லாம், ரசிக்கணும். நீங்கள் வந்து ஞானத்தினுடைய பிழம்பு அப்படியே சொரூபம், பட் இந்த உலக மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக அகங்காரத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், நான் வச்சுக்கலை, அம்மா வச்சுருக்கா அப்படின்பார். அந்த மாதிரி இந்த சுகதேவர், பெரிய பெரிய ரிஷிகள், அவங்கெல்லாம் வந்து அந்த சத்துவ குணத்தில் கொஞ்சம், இந்த பியூர் கோல்டை வச்சு நகை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க, அதில் ஏதோ செம்பு என்னமோ கலப்பாங்க, அதை போல் சத்துவகுணம் ஃபுல்லாக இருந்தாக்கா வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சமாக ராஜசகுணம் வச்சு இவங்கெல்லாம் வந்து கடவுளை பற்றி பேசுவதற்காக இருந்தார்கள். நீங்கள் உணவும் கல்வியும் தருகிறீர்கள். வித்யாசார்கிட்ட பார்த்து சொல்கிறார், சாப்பாடு வேணும் கல்வி வேணும் ரெண்டையுமே கொடுக்குறீர்கள், அதுவும் நல்லது தான். பாருங்கள் சென்டென்ஸ், அதுவும் நல்லது தானாக்கா அது மட்டும் போதாது அப்படின்னு அர்த்தம். குட் நாட் குட் எனஃப் அந்த மாதிரி சொல்கிறார். பற்றின்றி வேலை செய்ய முடியுமானால் இறை அனுபூதி கிடைக்கும். நீங்கள் செய்கிற எல்லா வேலை, உங்கள் வேலை, நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ, ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், டீச்சிங் வேலையாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, கடவுள் இந்த வேலையை செய்கிறதுக்காக என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார். ட்ராமாவில் வந்து ஆளை பார்த்து நீ ராஜாவாயிரு, நீ மந்திரி ஆயிரு, நீ போர்க்காவலனாயிரு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க அந்த டைரக்டர். அதை போல் நமக்கும் நம்முடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி கடவுள் கொடுத்துருக்கிறார் ரோல். அதை பற்று இல்லாமல் சுத்தமாக செய்யணும். செய்தால் இறை அனுபூதி உண்டாகும். அப்படின்னாக்க மனசு மெச்சூரிட்டி அடையும். மெச்சூரிட்டி அடைஞ்சாக்க அந்த சுத்த சத்துவ குணம் வரும், இறை அனுபூதி வரும். கிருஷ்ணர் சொல்லுவார், யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய அப்படி சொல்லுவார். பற்றில்லாமல் ஒரே நிலைப்பாடு உடைய மனதோடு கிடைச்ச கர்மாவை செஞ்சுக்கிட்டே வா, அப்போது அந்த உயர்ந்த உத்தம நிலையை அடைவாய் அப்படின்னு அங்கே சொல்லுவார். அதை தான் இங்கே சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு ராமகிருஷ்ணன் சொல்கிறார், ஆனால் சிலர் புகழுக்காக வேலை செய்கிறார்கள், சிலர் புண்ணியம் சம்பாதிப்பதற்காக செய்கிறார்கள். இவை பற்றின்றி செய்யப்படுபவை அல்ல. ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருந்து நீங்கள் நல்ல காரியம் செஞ்சாலும் அது பந்தத்தை கொண்டு வரும். சாரதாம்மா ஏரம்பாட்டில் இருந்தப்போ ஒரு குருதேவருக்கு சமமான வயசு கொண்ட ஒரு பிராமணர் வந்தார் பார்க்குறதுக்கு. பிராமணர்கள் வந்தாக்கா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், அரிசியோ பழமோ ஏதோ ஒன்று கொடுக்கணும். சாரதாம்மா வந்து 2 பழமோ என்னமோ கொடுத்துட்டு அவர் கையில் கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, இந்த பழமும் உங்களுக்கு, அதை கொடுத்ததால் வந்த புண்ணியமும் உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இவங்களுக்கே கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. கிருஷ்ணருக்கு வேண்டாம், அவர் நிறையா இருக்குது, உங்களுக்கு வேணும், இந்த புண்ணியம் உங்களுக்கே எடுத்துங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பாடங்கள். நாம் ஆசைப்பட்டோம்னாக்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், புகழுக்காக ஆசைப்பட்டு வேலை செஞ்சால் புகழ் மட்டுமே வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது, அதோட வசமும் வரும் இல்லையா, இகழ்ச்சியும் வரும். புகழ் இகழ் ரெண்டும் சேர்ந்தே வரும், திரும்பி திரும்பி வரும். அதனால் இதுக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்கிறேன். பற்றின்றி செய்யப்படுபவை அல்ல. இன்னொரு இடத்துல ராமகிருஷ்ணன் சொல்லுவார், நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, எனக்கு எந்த விதமான பற்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் எங்கேயோ இருந்து பற்று வந்துடும். எப்படி இந்த வீட்டுக்கு மேலே அந்த அரச மர செடி இருக்குது பார்த்துருக்கீங்களா, அது யார் போட்டால் தண்ணி கூட ஊற்றுறதில்ல, ஆனால் அதுதான் நல்லா வரும். நீங்கள் இங்கே தண்ணியை ஊற்றி நல்லா வளர்க்கணும்னு முயற்சி பண்ணுங்க, வளரவே வளராது. வீட்டுக்கு மேலே அது ஏதோ ஒரு இடுக்குலேருந்து அது பல 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 பலன்னு வரும். அந்த அரச மரம் எப்படி இன்றைக்கி பிடிங்கி போட்டால் நாளைக்கு வந்துடும் மறுபடி.
அதை போல் இந்த ஆசை அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொல்வார். அதான் இங்கே சொல்கிறார். இதெல்லாம் பலனில் பற்று இல்லாமல் செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறார். நீங்கள் ஒரு சித்தர் கூட அப்படிங்கிற வித்யாசாகரை பார்த்து. உடனே வித்யாசாகர் ஆசை, அது எப்படி சித்தர் அப்படின்னாக்க மனம் பக்குவப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். ராமகிருஷ்ணர் சொல்கிறார், சிரித்தபடியே, உருளைக்கிழங்கும் மற்ற காய்களும் சித்தம் ஆனால் மென்மையாகிவிடும். வேக வச்சா என்ன ஆகும்? காய்கிழங்குலாம் எல்லாம் சித்தமாகிடும். உருளைக்கிழங்கு ஏன் சொல்கிறான்னாக்கா, வெஸ்ட் பெங்காலில் மெயின் ஃபுட்டே உருளைக்கிழங்கு. அதனால தான் அவருக்கு தெரியாமல் அந்த உருளைக்கிழங்கு வருது. பரமஹம்சராக இருந்தாலும் அவருக்கும் உருளைக்கிழங்கு தான் வருது. ஸோ உருளைக்கிழங்கு மற்ற காய்களும் சித்தமானால் மென்மையாகிவிடும். நீங்களும் மிகவும் மென்மையானவர், எவ்வளவு கருணை மிக்கவர் நீங்கள் அப்படின்னு மறுபடியும் புகழ்கிற. எல்லாரும் சிரிக்கிறாங்க. இந்த மென்மையானவர் அப்படின்னாக்க ஞானம் வர வர நமக்கு பணிவு வரும். வித்யா ததாதி வினயம் அப்படின்னு வேதம் சொல்லுது. எந்த அளவுக்கு நமக்கு ஞானம் பெருகுதோ அந்த அளவுக்கு பணிவு வரும். அது சில பேர் இதை மாற்றி சொல்லுவாங்க, வினயம் ததாதி வித்யா அப்படிம்பாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பணிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஞானம் பெருகும். ராமகிருஷ்ணன் சொல்லுவார், மேட்டு இடத்துல தண்ணி தேங்கி நிற்காது, பள்ளத்தில் தேங்கி நிற்கும் அப்படின்னு. மனசு பணிவாக இருந்தாக்கா அங்கே ஞானம் இறை அனுபூதி வரும். திமிராக இருந்தாக்கா வராது அப்படி சொல்லுவாங்க. அரிஸ்டாட்டில்னு ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், உங்களை எல்லாருமே புகழ்ந்து பேசுகிறாங்க, என்ன ரீசன்? நீங்கள் பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கீங்க அப்படின்னப்போ அவர் சொன்னாராம், பிகாஸ் ஐ நோ நத்திங் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் அவங்க புகழ்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பணிவு இருக்கிற இடத்துல இந்த மென்மை இருக்கும், மென்மை இருக்கிற இடத்துல மெச்சூரிட்டி இருக்கும். அதை இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறார். நீங்கள் கருணை மிக்கவர், மிகவும் மென்மையானவர். இதை சொன்ன உடனே வித்யாசாகர் சிரித்து கொண்டே, ஆனால் உளுந்து மாவு உருண்டையை வேக வைத்தால் அது கெட்டியாகி விடுகிறது அப்படின்னு ஒரு குறுக்கு கேள்வி கேட்குறார். இந்த பருப்பெல்லாம் நீங்கள் வேக வச்சாக்க கொஞ்ச நேரம் கழித்து அது கெட்டியாகிடும், அது பக்குவம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறார். எல்லோரும் சிரித்தனர். ராமகிருஷ்ணர் சொல்கிறார், நீங்கள் அத்தகையவர் அல்ல, நீங்கள் அந்த மாதிரி கிடையாது. வெற்று பண்டிதர்கள் அரைவேக்காட்டு விஷயங்களை படிக்கிறார்கள். அவர்கள் இங்கும் இல்லை அங்கும் இல்லை. சாதாரணமாக படிக்கணுங்கிறதுக்காக, தன்னுடைய பாண்டித்யத்தை காட்டணுங்கிறதுக்காக நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கேயும் பெருமை கிடைக்காது, அடுத்த உலகத்திலையும் கிடைக்காது. இங்கும் இல்லை அங்கும் இல்லை. அவர்கள் கழுகுகள் போன்றவர்கள். கழுகுகள் மிக உயரத்தில் பறக்கின்றன, ஆனால் அவைகளின் பார்வை கீழே எது செத்து போய் கிடக்குது அப்படின்னு. அது என்னமோ படித்த ஒரு புக்கில், இந்த கழுகு மேலே பறக்க தான் அதுக்கு கண் நல்லா தெரியுமா. நமக்கு மேலே போனாக்க கண்ணே தெரியறதில்ல, அதுக்கு தூரமாக இருக்க பளிச்சுன்னு தெரியுமா அந்த கண். அந்த மாதிரி எப்படி பூனைக்கு பகல்லையும் தெரியும் நைட்டும் தெரியும், அந்த மாதிரி ஒரு பிராணி, அற்புதமான ஒரு பிராணி அது. அதை போல் கழுகு. இவங்க அந்த மாதிரி. அவைகளின் பார்வை சவக்குழியில். வெறும் பண்டிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பெயருக்குத்தான் பண்டிதர்கள், ஆனால் காமினி காஞ்சனத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். கிருஷ்ண சொல்வர், கர்மேந்திரியாணி சையம்ய ய ஆஸ்தே மனசாஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சார ச உச்சதே. வெளியில் சும்மா படாடோமன்னு நான் ஒன்றும் இதெல்லாம் பார்க்குறதில்ல அது இதுன்னு காட்டிட்டு உள்ள மனசுக்குள்ளே என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாக்கா அவன் மித்யாச்சார் அப்படின்னாக்க பொய் ஒழுக்கம் உள்ளவன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். அந்த மாதிரி இந்த பண்டிதர்கள் கழுகை போல் அழுகிய பிணக்குழியை நாடுகிறார்கள். உலகத்தின் அவித்தியை பகுதியை பற்றி பிடித்திருக்கிறார்கள் இவர்கள். அந்த மாதிரி வெற்று பண்டிதர்கள். அதாவது எதுக்காக சொல்கிறாருனாக்க, உண்மை ஞானத்தை அடையணும் அப்படிங்கிற ஆசை இல்லைன்னாக்க அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த கழுகுக்கு சமம். உயரத்தில் பறக்குது, மனசு கீழே கிடக்குது. இவங்க பெரிய பெரிய தத்துவம் பேசுகிறாங்க, ஆனால் மனசு முழுக்க பெயர் புகழ் பணம் பெண் பொன் ஆசை இந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறார். அதை சொல்லிட்டு, ஆனால் தயை பக்தி வைராக்கியம் போன்றவை வித்யையின் மகிமைகள். தயை காட்டுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. பக்தி இறைபக்தி. வைராக்கியம்னாக்க தேவையில்லாத விஷயங்களை வெட்டி எறிகிறது. இது எல்லாம் வித்யாமாயை சேர்ந்தது அப்படி சொல்லிட்டு
அங்கே ஒரு கேப் கொடுக்குறார். வித்யாசாகர் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். எல்லோரும் ஒரே நோக்குடன் குருதேவர் என்னும் அந்த ஆனந்தமூர்த்தியை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனந்தமூர்த்தி என்னக்க, இறை விஷயங்களை பேச பேச நமக்கும் பேரானந்தம் கிடைக்கும். அதுக்காக ஆனந்தமூர்த்தியை பார்த்து கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன பேசினார் அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.